தேனு சிவபதி வீட்டுக்கு வர்றாங்க. பரஞ்சோதி தேனை சந்தோஷத்துல கட்டி புடிச்சுக்கிறாங்க. எல்லாரும் ஆச்சரியத்தோட தேனை பாக்குறாங்க. சிவபதி கிட்ட தேனு சொல்றாங்க, என்னைய தென்னரசு மாமா தான் மலையில இருந்து கீழே தள்ளி விட்டாங்க. சிவபதி சொல்றாரு, தேனு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுமா? தேனு சொல்றாங்க, என்னைய கொலை பண்ணதுக்கான நோக்கமே நீங்க கோயில்ல போட்ட அன்னதானத்துல விஷத்தை கலக்குனது யாருமே இல்ல, உங்க மகன் தென்னரசு தான். இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சதுனால அவர் என்னைய கொலை பண்ண பார்த்தாரு. இத கேட்ட உடனே சிவபதி ரொம்ப கோவப்படுறாரு. தென்னரசு கிட்ட சொல்றாரு, கூட இருந்தே குழி பறிச்சுட்டியேடான்னு பெல்ட்டை வச்சு தென்னரச அடிக்கிறாரு. கட்டின பொண்டாட்டியவே கொலை பண்ண துணிஞ்சவன் என்ன வேணாலும் பண்ணுவான்டா தென்னரசு, அடிய வாங்கிக்க அப்படின்னு பெல்ட்டை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காரு சொல்லிக்கிட்டு. சிவபதி சொல்றாரு கோவத்தோட தென்னரச பார்த்து, இனிமேட்டு இந்த வீட்டுல நீ இருக்கவே கூடாதுரா, வெளியே போடான்னு கேட்டை விட்டு புடிச்சு தென்னரச தள்ளி விட்டுட்டு கேட்டை சாத்திடுறாரு. அப்ப போலீஸ் வந்துருது. தென்னரச அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. தென்னரசு கோவத்தோட தேனை பார்த்துக்கிட்டு ஜீப்ல ஏறுறாரு. நாளை சந்திப்போம்.